Hello friends, welcome back to Pradee's cookbook. இன்னைக்கு நம்ம பச்சை சுண்டக்காய் குழம்பு தான் பார்க்க போறோம். ரொம்பவே ஹெல்த்தியான குழம்புங்க இது. நான் எப்படி சொல்றேன்னா, இந்த பச்சை சுண்டக்காயில அயன் சத்து ரொம்பவே அதிகமாக இருக்கு. அதுவும் குறிப்பாக நம்ம லேடிஸ் இந்த பச்சை சுண்டக்காய் குழம்பு 15 days once சாப்பிட்டோம்னா அனீமிக் அப்படிங்கிற பிரச்சனையே இருக்காதுங்க. ப்ளஸ் குழந்தைங்களும் இந்த குழம்பு சாப்பிடும்போது வயிற்றில் டீவார்மிங் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இந்த பச்சை சுண்டைக்காயில் வயிற்றில் இருக்க புழுக்கள் அழிக்கக்கூடிய தன்மை கூட இருக்குங்க. இந்த சூப்பரான ஹெல்த்தியான இந்த பச்சை சுண்டைக்காய் குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவலை நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆயிலெல்லாம் சேர்க்க தேவையில்லை, சும்மா நல்லா வதக்கிக்கிட்டாலே போதும். தேங்காய் நல்லா ஒரு ட்ரையான பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாய் தூளுங்கிறது வரமிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்ந்தது தான். நீங்கள் தனித்தனியாக இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கொஞ்சமாக மல்லியும் உங்களுக்கு தேவையான அளவு வரமிளகாயும் வச்சு கூட இதில் நீங்கள் வதக்கி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இப்போ குழம்பு தாளிக்க போகிறோம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு 1 டீஸ்பூன் அளவு கடுகும் 1 டீஸ்பூன் அளவு வெந்தயமும் போட்டு அது பொரிய விடலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு நல்லா சின்ன வெங்காயம் நான் ஒரு 1/2 கப் அளவு சேர்த்துருக்கேன். 5-6 பல் பூண்டையும் இதில் இந்த மாதிரி இடித்து போட்டுடலாம். சின்ன வெங்காயம் மட்டும் எனக்கு பத்தாது, குழம்பு நிறையா வேணும் அப்படிங்கிறதால நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் பொடியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். உங்கள் குழம்பு தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பச்சை சுண்டைக்காவை நீங்கள் இந்த எண்ணெயில் வதக்கிற மாதிரி ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த பச்சை சுண்டைக்காவும் வெங்காயமும் வதங்கணும், அதுக்காக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லாவே வதக்கி விட்டுறலாம். இது ரெண்டும் நல்லா வதங்குறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகுங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து கூடவே தக்காளி ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா மசிஞ்சு வேகணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ எல்லாமே நல்லா அழிஞ்சு வெந்ததுக்கப்புறமா ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை நல்லா கரைச்சிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிடலாம். இந்த புளி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த தேங்காய் மசாலா பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிவிடுங்க. மஞ்சள் தூளும் உப்பும் இதுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி 2 கப் அளவு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் அவ்வளோதான். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்கணும். அதுக்காக மூடி போட்டு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ் இருக்கட்டும். புளியோட அந்த மசாலாலாம் நல்லா பிளெண்ட் ஆகி சூப்பரான டேஸ்ட்டில் நமக்கு இந்த குழம்பு ரெடி ஆகிருக்கும். 10 நிமிஷம் கழித்து நம்மளோட குழம்பு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. மேலெல்லாம் எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான பச்சை சுண்டைக்காய் குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த குழம்பை மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.